நடிகர் விஜய் உதயநிதி போல பேசாமல் பண்போடு பேச வேண்டும். வினோத் செல்வம். சென்னை மதுரவாயில் அருகே வரும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ள பாஜக செயற்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்தன. தமிழக பாஜகவின் செயற்குழு கூட்டம் வரும் 6ஆம் தேதி மதுரவாயில் அடுத்த வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இக்கூட்டத்தில் மொத்தம் 5000 பேர் பங்கேற்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வினோத் செல்வம் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறுவதற்கான ஒரு பிள்ளையார் சுழியாக இந்த சிறப்பு செயற்குழு கூட்டம் இருக்கும் என்றும் கூறினார். நீட் தேர்வு பற்றி கருத்து சொல்லும் விஜய் முதலில் மக்களை சந்திக்க வேண்டும். இதற்காக நீட் வேண்டாம் என்று பத்திரிகையாளர் விஜயிடம் கேட்க வேண்டும். குறிப்பாக நீட் வேண்டாம் என்பதற்கு விஜய் 3 காரணங்களை கூற வேண்டும். நடிகர்களை திரையில் பார்த்து ரசிக்க தயாராக இருக்கும் மக்கள் ஏமாந்து அவர்கள் பின்னால் செல்ல தயாராக இல்லை. தமிழகத்திற்கு தேவையான நல்ல தலைவர்கள் பாஜகவில் இருக்கிறார்கள். விஜய் அவருக்கு முன்னால் அரசியலுக்கு வந்த நடிகர் உதயநிதி போல பேசாமல் ஆராய்ந்து உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு பண்போடு பேச வேண்டும் என தெரிவித்தார். வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் சிறப்பு செயற்குழு கூட்டம் தமிழகத்தின் அனைத்து சட்டமன்றங்களில் உள்ள பாஜகவின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டமானது மதுரவாயில் பகுதியிலே அமைந்துள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி திருமண மண்டபத்திலே மிக பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைக்கப்பட்டு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே மத்திய அமைச்சர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர், மூத்த தலைவருமான திரு மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களும், எங்கள் மாநில தலைவரும், தமிழகத்திலே பாஜக ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெற்று 2024 பாராளுமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு அயராத உழைத்த எங்கள் மாநிலத்தின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும், மத்திய இணையமைச்சர் திரு மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்களும், மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு செயற்குழு கூட்டமானது நடைபெற உள்ளது. வருகின்ற 2026 நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறுவதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி கூடும் நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கும் என்கின்ற உறுதியோடும், தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கொடுங்கோல் ஆட்சியை கண்டிக்கும் விதமாகவும், குறிப்பாக போதைப்பொருள், கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களின் காரணமாக நடைபெறக்கூடிய மரணங்களை கண்டித்தும் தமிழக மக்களை காக்க வேண்டியும் இந்த செயற்குழுவில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சிக்கான வித்திடும் நிகழ்வாக இந்த சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. என்ன மாதிரி தீர்மானங்கள் தீர்மானம் சரி, இப்போ விஜய் நீங்க பேசுறாரு, நீட்டு மசோதாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீட்டு வேணான்ற மசோதாவுக்கு ஆதரவு தராங்க. ஒன்றிய அரசு குறிப்பிட்டு நீட் மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்காங்க. நடிகர் திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும். நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்கிற மாதிரி திரு விஜய் அவர்களை சந்தித்து எதற்காக நீட் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும். அதற்கு முன்பாக நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அவர் கேட்கணும். கரெக்டா அதை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த நீட்டோட தேவை என்ன, எதுக்காக இவர்கள் எதிர்க்கிறார், 3 காரணங்கள், திரு விஜய் அவர்கள் 3 காரணங்கள் அதற்காக கூற வேண்டும். இதெல்லாம் நீங்க செய்தியாளர்கள் எங்களை கேள்வி கேட்பது போல் நடிகர் விஜய் அவர்களை கேள்வி கேட்டீங்கன்னா மக்கள் அதை வைத்து புரிந்து கொள்வார்கள். நடிகர்கள் பின் ஏமாந்து செல்வதற்கு மக்கள் தயாராக கிடையாது. நடிகர்களை திரையில் பார்த்து ரசிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திற்கு தலைமை பண்போடு மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தேவை. அத்தகைய தலைவர்கள் இன்று பாஜகவில் இருக்கிறார்கள். 2026 நிச்சயமாக ஒரு நல்லாட்சி, ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட இருக்கிறது.
அது நல்ல தலைமை, தமிழகத்துக்கு தேவையான ஒரு தலைமையை கொடுக்க போது நல்லாட்சி அமைய போகிறது. ஆகவே திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி, அதாவது அவருக்கு முன்பாக வந்த ஒரு நடிகர் உதயநிதி அவர்கள் கூடியது போல் இப்ப வரக்கூடிய இந்த நடிகர் விஜய் அவர்கள் நீட் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவதெல்லாம் நிறுத்திவிட்டு ஆராய்ந்து உண்மைத்தன்மை புரிந்து நீட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, நீட்டோட முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர் ஒரு பண்போடு பேச வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அதே போல கல்வி வந்து மாநில கொள்கை பண்ணுறாரு, மாநில கொள்கை கொண்டு வர்றாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணக்கூடாது. விஜய்க்கு ஒரே பதில் தான், எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். யாரோ எழுதி கொடுத்ததை வந்து அவர் கூட எழுதல, அறிக்கையில வந்து கையெழுத்து கூட கம்ப்யூட்டரைஸ்ட் கையெழுத்து போடுவது வந்து அந்த காலத்துல இருக்காரு. ஸோ அவர் இன்னும் பாலிடிக்ஸ் இன்னும் வரல. 2 படம் நடத்தி கொண்டிருக்கிறார். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். படம்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் அவர் மக்களை சந்திக்கும் போது, செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கேள்விகளுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, எதுக்காக வேணான்னு சொல்றாரு என்கின்ற கேள்விகளுக்கு அவர் பதில் போனால் நன்றாக இருக்கும். அந்த விக்கிரவாண்டி ஓகே சார். மரியாதைக்குரிய அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறார்கள். அவர்கள் செல்வி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பணியில் வந்தவர்கள். ஜெயலலிதா என்பவர்கள் தமிழக மக்களுக்கு சொந்தமானவர் மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக வலிமையாக எதிர்த்த ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை, ஒரு வாக் அவுட் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் திமுகவை எதிர்த்து திராணியோடு திறனோடு போட்டியிடக்கூடிய ஒரே இயக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதில் அகமைக்கு கட்சி பாமக. அந்த வகையிலே இன்றைய தினம் திமுக இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கமாக விக்கிரவாண்டி தேர்தலில் மிக கடுமையாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை பயன்படுத்துவது எந்த விதமான தவறும் இல்லை என்பதை